ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் திரட்டுப்பால். இது நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மணம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இப்போ 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா 1 கப் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 7 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திக்காக வரும். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, வெல்லம் கரையிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.